தளபதி விஜயோட பெரிய தலைவலி நான் டெய்லி வந்து இது பண்ணிட்டு இருக்கணுமா? 25 நாள்ல சார் ஒரு நாளைக்கு 7 வாட்டி 10 வாட்டி ஒரு மணி வழியா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லா வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. தளபதி விஜய் வந்து அவரோட ஆட்சினாலதான் வந்து சென்னையில ஃபுல்லா கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீக்வெண்டா பவர் கட் ஆகாதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், நம்ம தலைக்கு மேல போடைய கேபிள் எதையுமே வந்து கடந்த 5 வருஷத்துலயும் சரி, கடந்த 10 வருஷத்துலயும் சரி, எதையுமே அவங்க சரி பண்ணல, அதை ரிப்பேர் பண்ணல. அதாவது ஒயர் தொங்குச்சுன்னா அந்த தொங்குற ஒயரை திரும்ப இழுத்து டைட்டா கட்டினாதான் வந்து கரெக்டா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை அவங்க பண்ணல. வீட்டு பக்கத்துல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பல வருஷமா அப்படியே தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து நம்ம வந்து பவர் இபி சப்ளை வந்து அதிகமாக தான் வாங்கிட்டு இருப்போம். இன்னைக்கு 10 வீடு இருக்கும், நாளைக்கு 15 வீடு இருக்கும். அந்த 15 வீட்டுக்கும் நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த 15 வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மாற்றிருக்கணும். அதெல்லாம் மாற்றாம விட்டாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பகல் டைமில் பெருசாக ஃபேன் ஓடாது, லைட்டு இது இல்லை, அது மட்டும் இல்லை ஏசி போட மாட்டோம். இது எல்லாமே அட் அ டைமில் வந்து நம்ம நைட்டில் எல்லாருமே ஆன் பண்ணுறப்ப வந்து அங்கே எலக்ட்ரிக்கலாக வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இது எல்லா பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு, ஒயரு, கேபிள் இது எல்லாமே புதுசாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனையே கம்ப்ளீட்டாக வராது. இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து சரி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டினியூஸாக நைட்டு ஃபுல்லாக பவர் வந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க சரி பண்ணாமல் விட்டனால தான் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பவர் கண்டினியூஸாக கட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால வந்து நிறைய ஏசிலாம் அட் அ டைமில் ஆன் பண்ணுவாங்க. அதுவுமே ஏசி வந்து ஒரு பெரிய அளவுக்கான பவர் எடுக்கக்கூடிய ஒரு டிவைஸு. அதுவுமே பெரிய இந்த மாதிரி இம்பாக்ட் ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்தும். ஒரு மாதத்துக்குள்ளலாம் வந்து இந்த ஹோல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமே வந்து மாற்றுறதுலாம் அவ்வளோ இம்பாசிபிளான விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய சர்க்கியூட்டு, பெரிய நெட்வொர்க்கு. இதை மாற்றணும்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் டைம் தேவைப்படும். நமக்கு இன்னும் வந்து 1 மாதம் கூட ஆகலை. இப்போவே வந்து ஏன் ப்ரோ இப்போ டிவிக்கே விஜய் வந்தனால தான் ஆச்சு, டிவிக்கில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சரியில்லை, மினிஸ்டர் சரியில்லைன்னு சொல்லி அவங்கள குறைசறனால எந்த ஒரு இதுவும் வரப்போகிறது இல்லை. முன்னாடி இருக்கவங்க அதை சரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக போகுது. அதுதான் ப்ராப்ளம். டெக்னிக்கலி அதான் நடக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.